அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்டெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியில ப்ரீவியஸ் டே நம்ம கொடுத்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும், இதுல நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருந்ததுனால நம்ம என்ட்ரியை கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சார்ட் அனாலிசிஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படிங்கிற விஷயத்தையும், இதுல ஒரு சேஃபான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தடை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். இப்போ ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருந்து ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம டெலிகிராம்ல இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி டவுன் சைட் 150 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல், இதுல நமக்கு இங்க இருந்து சூப்பரான டவுன் புட் ஆப்ஷன்லயும் நமக்கான என்ட்ரி எடுத்தோம். அட் த சேம் டைம் இங்கிருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்ப 23,200 அப்படிங்கிற லெவல்ல நமக்கு மறுபடியும் காலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ கால் இங்கிருந்து நம்ம பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம ஏற்கனவே வச்சிருந்தது 23,400 தான். 23,400 வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். 23,400 சூப்பரான டார்கெட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் போயிருக்கு ஷார்ட் டர்ம். ஸோ நம்ம ரெண்டு என்ட்ரி பிளான் பண்ணி 2 என்ட்ரி கிடைச்சது. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கம்மியான பாயிண்ட்ஸும், செகண்ட் என்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கிடைச்சது. ஸோ ஒரு நல்ல என்ட்ரி. இது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண விஷயங்கள். ஆனால் நம்ம 23,100 அல்லது 23,050 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தோம். இங்க சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த லெவலே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்ல ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன போது இங்கிருந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பையிங் சைட்லையும் ப்ரெஷர்ஸ் வரும். பையிங் சைடில் என்ட்ரி நியூட்ரலாக கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் தான் பையிங் சைடில் சூப்பரான என்ட்ரி கிடைச்சிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் அப்பா கேப் டவுன் எப்படி ஓப்பன் ஆனாலும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஷார்ட் டைம் சப்போர்ட்டாக இருக்கிறது 23,320 அப்படிங்கிறது தான் இந்த லெவல். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் சப்போர்ட்டாக இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் அதாவது கேப் டவுன் இந்த லெவலுக்கும் 23,300க்கும் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 23,200 அப்படிங்கிற இந்த லெவல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இந்த ஹை ஆக்சுவலா ப்ரீவியஸா நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டா 23,330 அப்படிங்கிற லெவல் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து 400, 500, 600 ஸோ 3 லெவல் வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கான ரீசன்ஸ் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம். இப்போ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹை டு லோ, இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி லோ வந்தது, சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி மறுபடியும் ஒரு லோ எடுத்தது. இப்போ இந்த ரெண்டு லோவும் எடுத்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து இங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி இப்போ க்ளோசிங் இங்க இருக்கு. இந்த லெவல் நெக்ஸ்ட் ஒருவேளை கேப் டவுனா இல்லாம கேப் அப்பா இருந்ததுன்னா 23,400க்கு மேல அப்பா இருந்தது அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் இதுதான். ஸோ 23,600 அப்படிங்கிற டார்கெட். ஸோ அதிகபட்சமான டார்கெட்டா நான் ஷார்ட் டேர்முக்கு நம்ம பிளான் பண்ண விஷயம் இது. ஸோ அதனால இந்த லெவல் வந்து இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் நான் பாக்குறேன். நான் கேப் அப் அப்படின்னா இங்க இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் அப்லயே இந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு வைடா ஒரு ரெட் கேண்டில் இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆனா என்ன செய்யறது அப்படின்னா இங்கிருந்து அப்படி ஆனாலும் அந்த கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆகி பர்டிகுலரா 23,320 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல் சொன்னது வந்து ஷார்ட் டைம் சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும்போது இந்த ஸ்விங் லோவா ஸ்டாப் லாஸா வச்சு கால் எடுக்கலாம். டார்கெட் வந்து 23,500, 600 ரெண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும்போது இப்போ இது எடுக்கல பிரேக் அவுட் ஆகுது 23,320 to 30 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கிறது 23,200 அப்படிங்கிற லெவல் தான். ஸோ 23,200 அதுக்கப்புறம் 130, 330. ஸோ இப்போ 130 பாயிண்ட் வந்து மேல இருந்து கீழே டவுன்ல வரலாம். இங்க நம்ம பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம புட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் சப்போர்ட் எடுத்தா கால் பிளான் பண்ணிக்கலாம். ஆனா கேப் டவுன் ஆகி இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னு சொன்னா மறுபடியும் கால் எடுத்து இந்த டார்கெட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரீசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி அடுத்த டார்கெட் இதுதான். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது வைட் டைப் ஃப்ரேம் ஹை டைப் ஃப்ரேம் மாடல் பார்க்கும்போது ஏன்னா இந்த லெவல்ல இருந்து பாக்குறோம் நம்ம இதை. இன்னொன்னு
இந்த ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50% ரீட்ரேஸ். ஸோ ரீட்ரேஸ் 50% டார்கெட் அப்படிங்கிறதுனால 23,600 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் வீக் ஹை அப்படிங்கிற லெவலும் ஃபெப்போட டார்கெட் லெவலும் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவலும் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நிறைய ரீசன் ரியாக்ட் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது 23,600. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் 23,600 எதிர்பார்க்கலாம். 500 அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம்ல, 600 அப்படிங்கிறது இங்க சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு 600க்கு பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கேண்டிலா வைடா அப்படி மேலே ஏற்றிடும். சாரி, ஒரே ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கேண்டிலா மேலே அப்படி வரைக்கும் கிரீன்ல போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கீழே அப்படி ஒரு ரூபா இறக்குறதும் இறக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டார்கெட் போகணும்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம 23,400க்கு மேலே கால் எடுத்து 600 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டிலையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட் எடுத்தா என்ன செய்யலாம், பிரேக் அவுட் ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அடுத்து நிஃப்டியில இல்லாம பேங்க் நிஃப்டி நம்ம இன்னைக்கு காலையில சூப்பரான மூவ் இருந்தது. ஏன்னா நம்ம நிஃப்டியில இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் கன்சல்டேட் அதுல ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்ற நிலைமையில நம்ம வந்து நிஃப்டி இல்லாம பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில சூப்பரான மூவ் இங்கிருந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில ஸ்பாட்ல சாரி ஆப்ஷன்லேயே கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 48,800 அதான் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ அது சூப்பரான ஸ்ட்ரைக் நமக்கு இங்கிருந்தே நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சது. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒன்ஸ் டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் விட்டோம். ஸோ ஓகே, நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் என்னவா இருக்கலாம் இது அப்படின்னு பார்க்குறப்ப இதையும் நம்ம ஒரு வைடான டீட்டெயில்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த டீட்டெயில் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கிருந்தே பாருங்களேன், டவுன் வருது, ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கு. இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை கிளியராக. ஒரு வேளை பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் 49,800, 50,300 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓகே, இந்த ஹை சப்போர்ட் எடுக்காம இந்த ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆனோம்னா இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 23,750 to 800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் டவுன் வந்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே புட்டுக்கு போயிட்டு போகும். அது இந்த லெவலோட ரேஞ்சாகவும் மாறும். ஸோ ஓகே, இப்போ இங்க புட் எடுக்கலாம் அல்லது இங்க பிரேக் அவுட் ஆனா புட் எடுக்கலாம். இதே லெவல் இங்க 49,300 பிரேக் அவுட் ஆனாலும் புட் எடுக்கலாம். ஆனா 49,300 பிரேக் அவுட் ஆகி மேல போகுது அப்படின்னா நம்ம காலுக்கு பிளான் பண்ணி 50,300 வரைக்கும் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் 49,800, ரெண்டாவது 50,300, ரெண்டு டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம என்ன லெவல் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி என்ட்ரி எடுக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரியில நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்தா சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.